வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம். அத்தியாயம் 8. காலை மணி 11. சரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸின் ஒவ்வொரு பாகத்திலும் வேலை செய்பவர்கள் மும்மரமாக தத்தம் அலுவல்களை கவனித்து கொண்டிருந்தனர். வேணுகோபால், உங்களை மேனேஜிங் டைரக்டர் பார்க்க வேண்டும் என்கிறார் என்று தன்னை ஒரு டவாலி சேவகன் அழைப்பதை கேட்டதும் சுபாவத்தில் பயங்கொல்லியான வேணுவின் கைகள் வெளவெளவென்று அடுங்கின. என்னத்துக்கு பார்க்கணுமாம் என்று அவன் தயக்கத்துடன் கேட்பதை கண்ணுற்ற பழம்பெருச்சாலியான தங்கவேலு சிரித்து கொண்டே, என்னப்பா நீ இப்படி பயந்து சாகுற? நீ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. உன்னை இன்னும் மேனேஜிங் டைரக்டர் பார்க்கலை. புதுசாக வேலைக்கு வந்தவர்களை கூப்பிட்டு எந்த ஊர் என்ன படிச்சிருக்கேன்னு விசாரிக்க கூப்பிட மாட்டாரா? போய் வா தம்பி என்றான். என்னைத்தான் நாகராஜாயர் பார்த்து விசாரித்து வேலை கொடுத்தாரே, இவர் வேறு என்னத்துக்கு பார்க்கணுமாம் என்று அவன் உளறியதை கேட்டு தங்கவேலுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அசட்டு பிள்ளை, இப்படி குளறி அடிச்சு கொண்டே இந்த ஆஃபீஸிலே நீ வேலை பார்த்து உருப்பிட்டாட் போல்தான் போ. நாகராஜாயர் வேலை கொடுத்தார். ஜெகநாதன் கம்பெனியின் டைரக்டர். ஜெகநாதன் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர். நமக்கெல்லாம் ஒரு போனஸ் கொடுக்க போகிறார்களாம். வேலை செய்கிறவர்கள் பெயரெல்லாம் டைப் அடித்து அனுப்ப சொன்னார். அதில் உன் பெயரும் இருக்கு. புது பெயராயிருக்கே. இவன் யாருன்னு பார்க்க உன்னை கூப்பிட்டார். பயப்படாமல் நிதானமாய் போய்விட்டு வா. இதுக்கே இப்படி பயந்தா? முதலாளிக்கு கோபம் வந்தால் போடுற சத்தத்தை கேட்டு நீ செத்து போயிடுவ போலிருக்கே என்று பிரசங்கித்து விட்டு மற்ற குமாஸ்தாக்களை பார்த்து சிரித்தான் தங்கவேலு. சின்ன பையன், தெரியாதவன், அவனை போய் கலாட்டா பண்ணாதே நீ என்று தலைமை குமாஸ்தா சுப்பிரமணியம் வேணுவின் மீது அனுதாபத்துடன் பரிந்து சொல்லவே தங்கவேலு தனது பிரசங்கத்தை நிறுத்தி கொண்டான். டவாலி சேவகனை பின்தொடர்ந்து பயந்து கொண்டே போய் மேனேஜிங் டைரக்டரின் அரை கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் வேணுகோபால். பெரிய சோஃபா ஒன்றின் மீது சாய்ந்தவாறு கையில் பிடித்திருந்த பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த ஜெகநாதன் முன் பூனைக்குட்டியைப் போல் வேணு வந்து நின்றான். பத்திரிகையை முகத்தில் நின்று தாழ்த்திய ஜெகநாதன் வேணுவை நோக்கி, புதிய குமாஸ்தா வேணுகோபால் நீதானே என்றான் அதிகார தோரணையில். ஆமாம் சார் என்று பதிலளித்த வேணுவுக்கு நாக்கு வறண்டு போயிற்று. உனக்கு இந்த ஊரே சொந்த ஊரா என்று மேலே கேள்வியை கேட்டான் மேனேஜிங் டைரக்டர். இல்லை சார், என் அப்பா கல்யாணராமையர் என்பவர் இந்த ஊர் பையன்கள் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயர் வேலை பார்க்கிறார். நாங்கள் ஊருக்கு புதியது என்று மென்று விழுகினான் வேணு. சின்ன பையனா இருக்கிறியே, உனக்கு வயசு என்ன ஆகிறது என்று சற்றே அனுதாபத்துடன் விசாரித்தான் ஜெகநாதன். மேனேஜிங் டைரக்டரின் கேள்விகளின் போக்கில் வேணுகோபாலின் மனத்தில் கூடிக்கொண்டிருந்த பயம் கொஞ்சம் குறைந்தது. 18 ஆகிறது சார் என்று சற்று துணிவாக பதிலளித்தான். நீதான் மூத்த பிள்ளையோ உன் தகப்பனாருக்கு என்று ஜெகநாதன் கேட்டதற்கு, இல்லை சார், நான் 2வது. எனக்கு முன் அக்கா ஒருத்தி இருக்கிறாள். அவளும் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயினி வேலை பார்க்கிறாள் என்று முடித்தான். ஜெகநாதன் சோஃபாவில் சற்று நன்றாக உட்கார்ந்து கொண்டு, ஓஹோ, உன் அக்கா பேர் மிஸ் சந்திரா தானே என்று உற்சாகத்துடன் கேட்டான். வேணுவுக்கு அதிசயமாக இருந்தது. இவருக்கு எப்படி என் சகோதரின் பெயர் தெரிந்தது என்று அதிசயமடைந்தவனாய், ஆமாம் சார் என்று விழித்தான். என் தங்கைக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கிறாள் சந்திரா என்ற ஒரு உபாத்தியாயினி. அதனால்தான் கேட்டேன். அவள்தான் உன் சகோதரியா? நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிறாய் என்றான் ஜெகநாதன் சட்டென்று. ஹெட் கிளர்க் சுப்பிரமணியத்தின் கீழ் குமாஸ்தாவாக இருக்கிறேன் என்று வேணு மனக்குறையுடன் ஒழிந்ததை கேட்ட ஜெகநாதன் லேசாக சிரித்து கொண்டு, நீ நன்றாக படித்த பையனா இருக்கிறாய். பாவம், உனக்கு இதை விட நல்ல வேலை தரலாமே. அடுத்த மாதத்திலிருந்து உன்னை பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலே 50 ரூபாய் உத்தியோகத்தில் போட ஏற்பாடு பண்ணுகிறேன். இதை மனதிலேயே வைத்துக்கொள், பெருமையாக வெளியே சொல்ல வேண்டாம் என்றான். வேணுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பார்த்த சனத்தில் கருணியை பொழியும் இவரை போய் ஜனங்கள் பொல்லாதவன் என்று கூறுகிறார்களே என்ற மனதில் எண்ணிக்கொண்டு, ரொம்ப வந்தனம் சார் என்று கூறிவிட்டு நன்றியுடன் நோக்கினான். போகலாம் நீ என்று ஜெகநாதன் தலையை ஆட்டவே தடவை ஒரு முறை நமஸ்கரித்து விட்டு வெகு குதூகலமாக சென்றான். ஜெகநாதனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சந்திராவின் சகோதரனாயவன்
கருமமும் ஆணவமும் கொண்ட அழகிய பதுமை போன்ற சந்திரா எங்கே? அசட்டுத்தனமும் பயந்த குணமும் கொண்ட இந்த பையன் இங்கே வேடிக்கைதான். இவர்களை உடன் பிறந்தவர்கள் என்று நினைக்கவும் முடியவில்லையே என்று மனத்திற்குள் யோசித்தவன் மனக்கண்முன் சந்திரா வந்து நின்றாள். அவளை அன்று நேரடியாக சந்தித்ததிலிருந்து கடந்த ஒரு வாரமாக ஜெகநாதன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவள் எழில் உருவம் அவனது சிந்தனையில் தோன்றிக் கொண்டே இருந்தது. நண்பனின் மனப்பிரமையை கலைப்பவன் போல் நாகலிங்கம் உள்ளே பிரவேசித்தான். என்னப்பா இப்படி அமாவாசம் பண்ணுகிறது? நேற்று நம் ப்ரோக்ராம் கெட்டே போச்சே என்று சலிப்பாக சொல்லிக்கொண்டே எதிரில் உட்கார்ந்தான். என்ன செய்வேன் நான்? நேற்று என்னால் வெளிக்கிளம்ப முடியவில்லையே என்று ஜெகநாதன் அலட்சியமாக பதிலளித்தான். வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை போ. அந்த பெண் வழிக்கு வரமாட்டால் போலிருக்கு. இதெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டியதுதான் என்று நாகலிங்கம் வெறுப்பாக கூறிவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். என்ன, ரூபாய் 1000 வரை செலவழித்து கூடவா என்று ஜெகநாதன் சிரித்து கொண்டே கேட்டான். செலவழித்து என்ன பயன்? அவள் என்ன சொன்னால் தெரியுமா? தாசி குலத்தில் பிறந்துவிட்டால் நாங்கள் கேவலம் என்று நினைக்க வேண்டாம். என்மேல் பிரியம் என்றால் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள் என்றால். அங்கே பிடித்த ஓட்டம், இங்கே வந்த என்னப்பா என்று கூறிவிட்டு உற்சாகமாக சிரித்தான் நாகலிங்கம். இவ்வளவு தானா? ஆண்டை குன்றுக்கு தினம் தினம் போய் பெட்ரோல் செலவழித்ததும் உன் கூட நான் திரிந்ததில் என் பெயர் கேட்டதும் தான் மிச்சமாக்கும். போ அப்பா, நான் அப்பவே சொன்னேன், நீதான் கேட்கவில்லை என்று மனத்தாங்களாக மொழிந்தான் ஜெகநாதன். இப்பொழுதுதான் என்ன மூழ்கிவிட்டது? சனி ஒழிகிறது என்று விட்டுவிட்டேன் போ என்றான் நாகலிங்கம். நான் கூட இது மாதிரி சங்கடங்களில் சில சமயம் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவுக்கு படிக்கப் போயிருந்த சமயம் அங்கே ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். அடிக்கடி வெளியே உல்லாசமாக போய் வருவது உண்டு. கொஞ்ச நாள் ஆயிற்று. ஒரு நாள் அவள் என்னை பார்த்து எப்போ நம்ம கல்யாணம் என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. கல்யாணமா? யாருக்கு என்றேன் பதிலுக்கு. அவ்வளவுதான். ராட்சசியாக மாறி என் மீது பாய்ந்து புலி நகம் போல் இருந்த தன் நகத்தினால் என் முதுகை பிராண்டி விட்டான். என்ன நினைத்து கொண்டீர்? ஏமாற்றி விட்டு போகலாம் என்று பார்த்தீரா? நீர் எழுதிய கடிதங்கள் இருக்கின்றன என்று என்னை பயமுறுத்தி, அப்பப்பா, அவள்கிட்ட இருந்து நான் தப்புவதற்குள் 20,000 ரூபாய் செலவழித்து அப்பாவின் மனஸ்தாபமும் கிடைத்தது. இந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். வர வர இதனாலே எனக்கே சீரிகள் என்றால் கொஞ்சம் பயம் வந்து விட்டது என்று சிரித்தான் ஜெகநாதன். அது கிடக்கட்ட விட்டு ஒழி. நான் உண்மையாக கேட்கிறேன், நேற்று நீ ஏன் வரவில்லை என்று நாகலிங்கம் கேட்டதும் ஜெகநாதன் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, கோபித்து கொள்ளாதையா, நேற்று வராத காரணம் என்ன என்றால் என் இதயம் சில நாளாக கொஞ்சம் இடக்கு பண்ணுகிறது என்று கூறி மெல்ல சிரித்தான். அது யாரது புதிய பேர் வழி? எனக்கு கூட தெரியாமல் என்று நாகலிங்கம் பரிகாசமாக கேட்டு ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். என் தங்கைக்கு டியூஷன் சொல்லித்தர ஒரு டீச்சரை அமர்த்தியிருக்கிறேன். அவளை பார்த்த பின் நீ சொல்லுவ. டியூஷன் முடிந்து அவள் போகிற வரை எனக்கு வீட்டை விட்டு கிளம்ப மனதே இல்லை என்றான் ஜெகநாதன். பைத்தியக்காரா, அப்படி பெரிய ரதியா அவள்? நீ சொல்றதை பார்த்தால் எனக்கு கூட நான் அவளை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு என்றான் நாகலிங்கம். ஜெகநாதன் முகம் சற்றென்று கருத்தது. வேண்டாம் வேண்டாம், அந்த பெண் கௌரவமான இடத்து பெண். நமது வாளை அங்கே ஆட்டினால் வம்புதான் என்று கூறிவிட்டு பேச்சை வேறு பக்கம் திருப்பினான். அத்தியாயம் 9. கோமதி வித்யாலயத்தின் உபத்தியாயினிகளில் சந்திராவையும் ஒரு சிலரையும் தவிர 3/4 பேர் சாப்பாட்டிற்கு பிறகு இளைப்பாற நிமித்தம் கூடியிருந்தார்கள். நான் சொன்னபடி கடைசியில் நடந்ததா இல்லையா என்று ஆரம்பித்தாள் வயலட் ஜெகநாதன். புதிர் போடுவது போல் பேசினால் யாருக்கு புரிகிறது? நன்றாக விளக்கி சொல் என்று காமாட்சி கடிந்து கொண்டாள். புது டீச்சர் நாகராஜையர் வீட்டுக்கு டியூஷன் சொல்லி தருகிறாளாம். நம்ம பெருச்சாலிதான் சிபாரிசு பண்ணியதாம். தெரியாதா சங்கதி? தினம் அம்மாவுக்கு அவர்கள் வீட்டிலிருந்து வில்வண்டி போகிறதே என்று கூறிவிட்டு எல்லோரையும் பார்த்தாள் வயலட். நாகராஜையர் வீட்டு டியூஷனை பற்றி விசேஷம் ஒன்றுமில்லை. சந்திராவை அந்த ஜெகநாதன் நேரில் பார்த்தானா என்கிறது தான் முக்கியமாக தெரிய வேண்டியது என்ற ஒருத்தி குறும்புத்தனமாக கூறியதை கேட்டு மற்ற உபத்தியாயினிகள் கலகலவென நகைத்தனர். அது தெரிகிறது, ஒன்றும் கஷ்டமில்லையே. அந்த அசடு சகுந்தலாவை கூப்பிட்டு விசாரித்தால் எல்லாவற்றையும் கடகடவென்று ஒப்புவித்து விடுமே என்று உபாயம் சொன்னாள் வயலட். இவர்கள் இப்படி பேசிக்கொள்வதற்கும் அவர்கள் விரும்பிய சகுந்தலா அகஸ்மாத்தாக அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது. அதை கண்டு ஆச்சரியமடைந்த உபத்தியாயினிகளில் ஒருத்தி, சகுந்தலா, என்னம்மா வேணும்
என்று கேட்டாள். சந்திரா டீச்சர் இங்கே இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன் என்று கூறிய சகுந்தலாவிடம் வயலட் திரும்பி, எதுக்குமா டீச்சரை தேடுற என்று கேட்டால் விஷமமாக. ஒன்றுமில்லை, வீட்டிலிருந்து எங்கள் அம்மா டீச்சருக்கு கொஞ்சம் ரோஜாப்பூ அனுப்பினாள், அதை கொடுக்கறதுக்கு தேடுறேன் என்று சகுந்தலா பதில் அளித்ததை கேட்ட வயலட் மற்ற உபத்தியாயினிகளை அர்த்த பாவனையில் பார்த்தாள். உங்கள் அம்மாவுக்கு டீச்சர் மேலே ரொம்ப பிரியம் போலிருக்கு. ஏன் சகுந்தலா, உனக்கு பாடம் நன்றாய் சொல்லி தருகிறாளா டீச்சர் என்று கேட்டால் சாரதா கொஞ்சமும் பயமின்றி. ஓ, நன்றாய் சொல்லி தருகிறார்களே. எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் டீச்சருக்கு என்றால் பிடிக்கும். எங்கள் அண்ணா கூட சொன்னார் அன்றைக்கு என்னிடம், சந்திரா டீச்சர் ரொம்ப கெட்டிக்காரின்னுட்டு என்று அவர்கள் மேலே கேட்காமல் இருக்கும்போதே பேசினாள் சகுந்தலா. உங்கள் அண்ணா ஜெகநாதனை தானே சொல்ற என்று தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் நிமித்தம் விசாரித்தாள் சாரதா. ஆமாம், ஜெகநாதன் சொன்னார் டீச்சர் கிட்டேயே முந்தா நாள் சகுந்தலாவுக்கு நன்றாக பாடம் சொல்லி தாருங்கள் என்று சிபார்சு கூட பண்ணினார் என்றால் சகுந்தலா தனது பேச்சின் தாத்பரியத்தை அறியாமல். ஓஹோ, உங்க அண்ணா சந்திராவோடு பேசுவாரா என்று கேலி குரலில் வயலட் கேட்டுக்கொண்டே கடைக்கண்ணால் தன் சகாக்களை நோக்கினாள். அது சமயம் எல்லோருடைய உதடுகளிலும் விஷம புன்னகை தவிழ்ந்து கொண்டிருந்தது. சரி, சந்திரா டீச்சர் இப்போ ஹெட்மிஸ்ட்ரஸ் ரூமில் ஏதோ பேசின்னு இருக்கா, இங்கே இல்லை, அப்புறமா என்று கூறி சகுந்தலாவை அனுப்பிவிட்டு வயலட் மேகநாதம் சொன்னதுதான். எப்படி என் ஜோசியம் என்று பெருமையாக கேட்டால் மற்றவர்களை நோக்கி வயலட். பட்டணத்து உபத்தியாயினி பலே பேருயா இருப்பான்னு நீ அப்பவே சொன்ன, இருந்தாலும் நான் நம்பலை. பார்த்தால் பூனை ஆட்டமா இருக்கிறா, எந்த புற்றில் எந்த பாம்பா இருக்கிறதோ யார் கண்டா என்று சிரித்தாள் காமாட்சி. பசு போல் இங்கேயே நடந்து கொள்வதெல்லாம் பெருச்சாலியை காக்காய் பிடிப்பதற்கு, அதற்கு தான் மூளை என்கிறதே கிடையாதே. வெளி வேஷத்தை கண்டு மயங்கி சந்திரா சந்திரா என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டு திரிகிறது. இப்போ ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் சாயம் தானே வெளுத்து போகிறது. நமக்கு என்ன என்றால் குரோதத்துடன் சாரதா. அது சமயம் சந்திராவை அங்கே வந்துவிடவும் அவர்கள் பேச்சை சட்டென மாற்றிக்கொண்டார்கள். அப்பப்பா, 4 நாளாக எனக்கு தூக்கமே கிடையாது. ஊரு 2 ஆகிறது. இந்த முதலியார் வீட்டு கல்யாணம் என்று ஆரம்பித்தாள் ஜானகி. ஆமாம், வெள்ளிக்கிழமை ஊர்கோலம். எங்கள் தெரு வழியாகத்தான் போச்சு. பேண்ட் என்ன, வள்ளுவர் சகோதரர்களின் இரட்டை நாதஸ்வர கச்சேரி என. அன்று ராத்திரி நாங்கள் தூங்க மணி 3 ஆச்சு என்றால் சாரதா. ஸ்வர்ணபாவின் நாட்டிய கச்சேரி நேற்று நடந்தது. நான் போயிருந்தேன். முதலியார் பெண் ஜாதியை என்னை நேரே கூப்பிட்டார்கள். மறுக்க முடியவில்லை. என்ன கூட்டம் போங்கள். முதலியார் வீட்டவர்களுக்கு பந்துக்கள் அதிகம் என்று பேசினாள் காமாட்சி. பெண் எப்படி இருக்கிறாள்? பார்க்க நன்றாக இருக்கிறாளா என்றால் ஒருத்தி. சுமாராக இருக்கிறாள், ரொம்ப அழகி என்று சொல்ல முடியாது. சரியா எங்கே பார்க்க முடியாது? காலிலிருந்து தலைவரை வைரத்தால் மூடியிருந்தார்கள். அவள் பிறந்த வீட்டில் கொடை பணக்காரர்களாம், ஒரே பெண்ணாம் என்று மூச்சு விடாமல் பேசினாள் காமாட்சி. தனது சிநேகிதின் விவாகத்தை பற்றி அவர்கள் பேசுவதை கேட்டு சந்திரா தான் கல்யாண பெண்ணின் சிநேகிதி என்று சொல்லிக் கொள்ள முன்வரவில்லை. தனக்கு ஒன்றுமே விஷயம் விளங்காதது போல அவள் முகத்தை சாந்தமாக வைத்து கொண்டிருந்தாள். பல வருஷங்கள் பழகிய அமுஜத்தின் விவாகத்தின் அழகை தான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்ற ஒரு குறை ஒரு புறமும், அம்புஜம் தான் வராததை குறித்து எவ்வளவு வருந்துவாள் என்பதை கற்பனை செய்ததனால் ஏற்பட்ட துயரம் ஒருபுறமும் அவள் மனதில் குடிக்கொள்ளவே சந்திரா அங்கே கிடந்த பத்திரிகை ஒன்றை படிப்பவள் போல் பாவனை செய்தாள். ஒருவரிடமும் பேச இஷ்டப்படவில்லை. தங்களுடைய சம்பாஷணையை சந்திரா ரசிக்காமல் பத்திரிகை ஒன்றை படிப்பதைக் கண்ட சாரதாவிற்கு கோபம் உண்டாகியது. ஏன் கௌரி, நீ எப்பொழுதெல்லாம் மிக சாதாரண புடவைகளை உடுத்தி கொண்டு பள்ளிக்கூடம் வருகிறாய் என்று கேட்டாள். அவளுடைய கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌரி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு, பள்ளிக்கூடத்திற்கு என்ன அலங்காரம் என்ற அலட்சிய மனதில் ஏற்பட்டுவிட்டது என்று கபடமாக பேசினாள். சாயங்கால வேலைகளில் தான் நீ அழகாக உடுத்திக்கொள்வாய் போலிருக்கிறது. தலையில் ரோஜா பூவும் அதுவுமாக நீ கிளம்பினால் எல்லோரும் மூச்சை போடுவார்கள் என்று துடுக்காக கூறியதை கேட்ட சந்திராவுக்கு அவர்கள் தன்னை பற்றி தான் குத்தி காட்டி பேசுகிறார்கள் என்று புரிந்துவிட்டது. ஒரு கணம் அவர்கள் வார்த்தை
அவளது மென்மையான மனதில் சுருக்கென தைத்து வேதனை உண்டு பண்ணியது. படித்திருக்கும் சில ஸ்திரீகளும் துடுக்குத்தனமும் பொறாமை குணமும் அசட்டு சுபாவமும் கொண்டு இருக்கிறார்கள். படிப்பதில் என்ன இருக்கிறது? நல்ல குணமும் பெருந்தன்மையும் ஸ்திரீகளுக்கு தானே பிறப்புடன் இருக்க வேண்டுமே ஒழிய படிப்பினால் சம்பாதிக்க முடியாதவைகள் அவை என்று எண்ணிய சந்திரா அவர்களின் குத்தல் பேச்சுக்காக வருந்தவில்லை. அதை புரிந்து கொண்டதாகவும் வெளிக்காட்டவில்லை. இதற்குள் மணி அடிக்கவே எல்லோரும் வகுப்பறைக்கு புறப்பட்டனர். தன் முன்னால் ஒன்றாக கூடி பேசி சிரித்து செல்லும் அந்த வம்பிகளான உபத்தியாயினிகளை கண்டு அவளது தளிர்வேணி நடுங்கியது. புலிகள் கூட்டத்தினிடையே மான் போல அகப்பட்டு கொண்டு விட்டோமே என்று எண்ணி நடுங்கிய அவள் இவர்களிடையே நல்ல பெயர் எடுத்து இப்படி வெளிவரப் போகிறோம் என்று கலக்கமும் அடைந்தாள்.